தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் விருதுநகர் மாவட்டத்தில் ஏற்பட்ட திடீர் நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 3.0 பதிவு. பீதியடைந்த மக்கள் சாலைகளில் தஞ்சம். ஊழல் காங்கிரஸோடு இணைவதற்கு துடிக்கும் விஜய். அவருக்கு அழுத்தம் கொடுக்கும் மிஷனரி கொள்கை ஆசான் யார் என பாஜக செய்தி தொடர்பாளர் பிரசாத் கேள்வி. சிறுபான்மை மக்களின் பாதுகாவலன் என்று சொல்லியே மக்களை திமுக அச்சுறுத்துகிறது. சீமான் விமர்சனம். 134 நாடுகளில் பேரின தமிழ் மக்கள் வாழ்வதாகவும் பேச்சு. அரசு பணி பதவி உயர்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு. அரசாணை வெளியீடு. தமிழக அரசின் 2016 முதல் 2022 ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகள் அறிவிப்பு. மாநகரம், அறம், பரியேறும் பெருமாள் உள்ளிட்ட படங்களுக்கு விருது. இனி விரிவான செய்திகள். விருதுநகர் மாவட்டத்தின் சில பகுதிகளில் திடீரென ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் மக்கள் அச்சமடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் அடுத்தடுத்து 2 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிவகாசியில் ரிக்டர் அளவுகோலில் நிலநடுக்கம் 3ஆக பதிவாகியிருந்தது. அதன் தாக்கம் காரணமாக 20 கிலோமீட்டர் வரை நிலநடுக்கம் உணரப்பட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூர், கிருஷ்ணன்கோவில், செங்குளம், பாட்டாக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. பீதியடைந்த மக்கள் சாலைகளில் தஞ்சமடைந்தனர். மிஷனரி கொடுக்கும் அழுத்தம் காரணமாகவே விஜய் ஊழல் காங்கிரசுடன் இணைவதற்கு துடிப்பதாக பாஜக பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது. விஜய்க்கு அழுத்தம் கொடுக்கும் மிஷனரி கொள்கை ஆசான் யார் என்றும் அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் பிரசாத் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் மலேசியாவில் விஜய் ரகசியமாக சந்தித்த லண்டன் தொழிலதிபரா அந்த நபர் என்றும் அல்லது அப்பா சந்திரசேகரா என்றும் அடுக்கடுக்கான கேள்விகளை அவர் எழுப்பியுள்ளார். தாவேகா தொண்டர்களுக்கு யார்தான் கொள்கை ஆசான் என்றும் பாஜக செய்தி தொடர்பாளர் கேட்டுள்ளார். அரசு பணி பதவி உயர்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு வழங்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இதில் சார்பு செயலாளர் பிரிவு அலுவலர் உள்ளிட்ட 13 இடங்கள் பதவி உயர்வுக்கு தகுதியானவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேரடி பணி நியமனத்தில் வழங்கப்படுவது போலவே பதவி உயர்வுகளும் அதே 4% இடஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சிறுபான்மை மக்களின் பாதுகாவலன் என்று சொல்லியே மக்களை திமுக பெரும் அச்சத்தில் வைத்திருப்பதாக சீமான் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு இந்து சிறுபான்மை சமூகத்தில் இருப்பவரை திருமணம் செய்துவிட்டாலே அவரும் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவராக ஆகிவிடுவாரா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழர்கள் அனைவருமே 134 நாடுகளில் வாழும் பேரின மக்கள் என்றும் சீமான் கூறியுள்ளார். திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே கூட்டணி விவகாரங்கள் குறித்து ராகுல் காந்தி, கனிமொழி ஆகியோர் நடத்திய ஆலோசனையை சுட்டிக்காட்டியுள்ள நயினார் நாகேந்திரன் அந்த கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் திமுக கூட்டணியில் இருக்கலாமா வேண்டாமா என்ற கேள்வியை கேட்டு வருவதாகவும், அதேவேளையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் நெருக்கம் ஏற்பட்டு மெகா கூட்டணியாக மாறி வருவதாகவும் நயினார் நாகேந்திரன் கூறினார். ராகுல் கனிமொழி சந்திப்பை விமர்சித்துள்ள இபிஎஸ்க்கு முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் பதிலடி கொடுத்திருக்கிறார். ஆட்சியில் பங்கு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து முடிவு செய்யவே இருவரும் சந்தித்துக் கொண்டதாகவும், ஆனால் இது கூட தெரியாமல் விமர்சனம் செய்வதாகவும் கூறியிருக்கிறார். அப்படி பார்த்தால் காலில் விழுவதற்கு என்ன பெயர் என்றும் அவர் கேட்டுள்ளார். தங்கம் விலை கடுமையாக உயர்ந்து வரும் வேளையில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்து அரசு அறிவிப்பு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டுறவு வங்கிகளின் நிலுவைப் பட்டியலை தமிழக அரசு தயார் செய்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் திமுக, அதிமுக ஆகிய 2 கட்சிகளுமே தேர்தல் வாக்குறுதிகள் தயாரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டுள்ள நிலையில் அந்த 2 கட்சிகளுமே கூட்டுறவு வங்கிகளில் உள்ள 2 சவரன் வரையிலான நகைக்கடனை தள்ளுபடி செய்யும் அறிவிப்பினை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அரசின் திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 2016, 2022 ஆண்டுக்கான தமிழக அரசு திரைப்பட விருதுகள் பிப்ரவரி 13ஆம் தேதி வழங்கப்பட உள்ளன. சிறந்த திரைப்படங்கள், சிறந்த நடிகர் உள்ளிட்ட 32 பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்படுகின்றன. 2016ஆம் ஆண்டின் சிறந்த படமாக மாநகரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் அறம், பரியேறும் பெருமாள், அசுரன், கூழாங்கல், ஜெய்பீம்,
பார்க்கிங் ஆகிய படங்களுக்கு சிறந்த திரைப்படத்திற்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது.